ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க, உண்டியலில் எப்படி பைசா சேர்க்கணும், உண்டியலில் சேர்க்குறது நல்லதா, நம்மளால் இன்றைக்கி ஒரு 10 ரூபா போட்டால் நாளைக்கு கை மறுபடியும் உண்டியலில் தானக்கா போகுது, நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன, எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னைய கொஞ்சம் கழுவி ஊற்றுறீங்க. நான் அதெல்லாம் பெருசாகவே எடுக்க மாட்டேன். ஆனாலும் உங்களோட கஷ்டங்கள் எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் பழகாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைங்களுக்கு இந்த நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுங்க. என்ன ஐடியான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புருஷனுக்கு மாத சம்பளம் கிடச்ச உடனே ஏழை சீட்டு போடுவோம், வார சீட்டு போடுவோம், தீபாவளி சீட்டு போடுவோம், பண்டை சீட்டு போடுவோம் அப்படின்னு என்னென்ன சீட்டு உண்டோ எல்லாம் போடுறதுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுப்போம். ஆனால் ஒரு சில வீடுகளில் எந்த சீட்டுமே போட மாட்டாங்க. எதுக்கு அப்படின்னா வரக்கூடிய காசு சாப்பாட்டு செலவுக்கே பத்தாமல் இருக்கும். அப்படிப்பட்ட வீடுகளும் இருக்குது. நம்ம எப்போவுமே உயர்வாக இருக்க இடத்தையே பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கீழே இருக்கிற இடத்தையும் எட்டி பார்க்கணும். உண்மைதானே? சரி, இப்போ எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு சேவிங்ஸ் என்னென்னா அதான் நம்ம உண்டியல்னாலே நிறைய பேர் கொஞ்சம் சீப்பாக தான் நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த உண்டியலில் 10 ரூபாயா போட்டு ஒரு 1000 ரூபாய் வந்தோடனே அவங்க முகத்தில் அப்படி ஒரு பல்ப் எரியும் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உழைக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும். புரியுதா? அதனால் யாரையும் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போவுமே நோகடித்து பேசக்கூடாது. உண்டியலுங்கிறது ஒரு பெஸ்ட்டு சேவிங்ஸ் தான் என்னை பொறுத்தவரை. அதை எப்படி சேவ் பண்ணக்கூடிய முறையில் சேமிக்கணுமோ அப்போ அதுலேயும் அப்படி தங்கம் போல் பணமும் குவிஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொன்றாக சொல்லி கொடுக்கட்டுமா? உங்கள் வீட்டில் எந்த உண்டியல் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இப்போ 10 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் உண்டியலாக இருக்கலாம். ஆனால் சேமிக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய மண் உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பேப்பர் எடுத்து சிறுதுளியே பெருவெள்ளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய 1 ரூபாய் தான் 10 நாள் கழித்து 10 ரூபாயாக மாறி போயிருக்கும். 10 நாளும் உங்களோட முயற்சி அதில் போட்டுக்கிட்டே இருந்தால் அது அதோட பலனை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். சிறுதுளி தான் என்றைக்குமே என்ன செய்யும், ஒரு சின்ன மலைத்துளி சேர்ந்து கடலாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் போடக்கூடிய இந்த காசு பெரிய பணமாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக பொறுமையாக இருந்து அதோட பலன் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா கடைக்கு போங்க. கடைக்கு போயிட்டு நான் எப்போவுமே சொல்கிறேன் தான், வெறுங்கையாக வரவே செய்யக்கூடாது. அந்த பழக்கம் நல்ல பழக்கமே கிடையாது. வரும்போது எப்படி வரேன்னா, 100 ரூபா கொண்டு போனால் 70 ரூபாய்க்கு நீங்கள் பொருளை வாங்கிட்டு 30 ரூபா கொண்டு வரணும். 500 ரூபா கொண்டு போனால் 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 100 ரூபா கொண்டு வரணும். நம்மளோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க, கடைக்கு போனிய 500 ரூபாய் தந்தன, அதில் மீதி எங்கே அப்படின்னு. மீதியும் வரல, ஒன்றும் வரல. பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கினதுலே தீர்ந்து போச்சுன்னு அடித்து புரட்டி ஒரு பொய்யை உருட்டிருங்க. கைக்குள்ளே மீதி வரக்கூடிய காசை ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே உண்டியலில் போடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளோட ஹஸ்பண்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலாம். நம்ம கையில் கிடைக்கிற 100 ரூபாயும் பிடிங்கிட்டு போய் அவங்க வேறு எந்த கடையிலையுமே நிற்கிறதுக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது. நிறைய ஹஸ்பண்ட் அப்படி தான் இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 10 ரூபாய் 20 ரூபாயை பிடிங்கிட்டு போகிறதுலேயே குறியாக இருப்பாங்க. இது நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். முதல்ல நாம் ஒரு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே ஒரு அழகாக பிளான் போடணும். உண்டியலில் நம்ம இந்த மாதம் எப்படியாவது 2000 ரூபா சேர்த்துறணும் அப்படின்னு. 2000 ரூபா சேர்க்குறதுலாம் பெரிய மலையே கிடையாது. வீட்டில் சோம்பேறியாக இருக்க புருஷனை அடித்து விரட்டி வேலைக்கு பற்றணும். புரியுதா? இப்போது என்னோடய ஃபேமிலியிலே ஒரு அக்கா எப்படின்னா, அந்த அக்கா மாங்குன்னு போய் வேலை செய்ய போகிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் காலாட்டிக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்குறாரு. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ அந்த வீடு எப்படி முன்னேறும்? ஃபஸ்ட்டு ஒரு சொந்த வீட்டில் இருந்தாங்க. 7.5 சென்ட் தரையில் ஒரு அழகான வீட்டில் இருந்தாங்க. ஆனால் எப்படி தான் பொண்டாட்டி மாங்குன்னு மாக்கரணை போட்டு உழைச்சாலும் புருஷன் உழைப்பு இல்லை அப்படின்னு அந்த வீடு முன்னேறவே செய்யாதுன்னு அந்த அக்கா வீடு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அக்கா 7.5 சென்ட் தரையில் இருந்தாங்களா. போன வருஷம்தான்
திருப்பி அவங்க வீட்டில் ஒரு 3,00,000 கடன் வந்திருக்கு. 3,00,000லாம் நம்ம நினச்சா எப்படினாலும் அடைக்க முடியாதா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 3,00,000 கடன் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அக்காக்கே தெரியாமல் பத்திரத்தை கொண்டு அடுத்த ஆள்கிட்ட விற்று அந்த வீட்டை விற்றுட்டாங்க. ஒரு 18,00,000க்கு விற்று வேறு இடத்துல 5 சென்ட் தரையை வாங்கினாங்க. மறுபடியும் அதில் பெரிய வீடாக கட்டினாங்க. 3,00,000 கடன் அடைச்சிட்டு 15,00,000க்கு எவ்வளோ பெரிய வீடாக போடணுமோ போட்டிருக்காங்க. போட்டால் அவங்க போட்ட 15,00,000 அந்த புது வீட்டுக்கு காணாது. மறுபடி கொண்டு பத்திரத்தை ஈடு வச்சு வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்க. 7,50,000 வாங்கியிருக்காங்க. அப்போ 7,50,000 சரி, மறுபடியும் நீ வீட்டை போட்டால் கடன் வந்துட்டு 3,50,000 உன்னால் புரட்ட முடியலன்னு தான் வீட்டை விற்றா. மறுபடியும் 7,50,000 கடனை வாங்கியாச்சு. கடன் வாங்குறது தப்பு இல்லை, அதை அடைக்கக்கூடிய திறமை உனக்கு இருக்கான்னு பார்க்கணும். வேலைக்கே போகாத உங்களுக்கு இவ்வளோ கடன் எதுக்கு? அந்த அக்கா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவங்க ஹஸ்பண்ட் கேட்கவே இல்லையாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 7,50,000க்கு வட்டி எவ்வளோன்னா 3,50,000. அது உடனே கட்டுற மாதிரி. அப்போது வட்டி கொடுத்தவங்களும் உடனே வீட்டுக்கு வந்து கேட்குற மாதிரி ஆகி புதுசாக போட்ட, அதாவது 2வது கட்டின புதுசாக போட்ட வீட்டை 6 மாதத்தில் மறுபடி விற்றாச்சு. எவ்வளோ ரூபாய்க்கோ விற்றாச்சு. விற்று மறுபடியும் 3 சென்ட் தரை வாங்கி இப்போ ஒரு வீடு, சின்னதாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட லைஃபே மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க. இருக்கிற வீட்டை விற்று 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 ஒவ்வொரு புது புது வீடாக கட்டுறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட வீடுகளில் கொஞ்சம் கூட ஒரு சேவிங்ஸ் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கை தட்டினா என்றைக்குமே ஓசை வராது. 2 கையும் சேர்ந்து அடித்தா மட்டும்தான் ஓசை வரும். பொண்டாட்டி மட்டும் வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தில் வேணால் பட்டினி இல்லாமல் சாப்பிடலாம். ஆனால் புருஷன் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து கொஞ்சமாவது தங்க நகை பார்க்க முடியும், பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியும், பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும். புரியுதா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல சேமிக்கணும். எவ்வளோ பெரிய சீட்டு போட்டாலும் சரி தான், உண்டியலில் சேமிக்கணுனாலும் உங்கள் புருஷன் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. புருஷனை அடித்து வேலைக்கு பார்த்துங்க. பத்தியாச்சா? புருஷன் டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து சொல்லிடணும், தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும், உங்கள் வீட்டு வருமானத்தை பொறுத்து. உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்னதாக மண் உண்டியல் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து காலில் கையில் போட்டால் உடச்சிடக்கூடாது. உடைக்காத பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா பெரிய அளவில் மண் உண்டியல் ஒன்று வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு தினமும் ஆளுக்கு 20 ரூபா வாங்கி சேமித்து 10 ரூபானாலும் பரவாயில்ல, அதை சிறுக சிறுக சேமித்து பழக்கி விடுங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வராங்களா? கண்டிப்பாக. இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு யாராச்சும், நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் பெரியப்பா பெரியம்மாலாம் வந்து 100 200 கொடுப்பாங்க. அதை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு எனக்கு என்ன நோட்டு புக்கு தேவையோ அதை நாங்கள் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்து தாத்தா பாட்டி யாரும் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு 500 கொடுத்து அதை அப்படியே கொண்டு உண்டியலில் போடுறதுக்கு பழக்கி விடுங்க. உடனே அந்த 500 எடுத்துகிட்டு போய் பேக்கரியில் போய் நிற்கக்கூடாது, கொத்து பரோட்டா கடையில் போய் நிற்கக்கூடாது. புரியுதா? ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுபடி போடுவாங்க துணி கடையில். அப்படிப்பட்டையில் மொத்த விற்பனையாக எங்கே துணி கடை இருக்கோ அங்கே போய் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போடக்கூடிய அளவுக்கு எடுக்கும்போதே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு 4-5 ட்ரெஸ்ஸு ஆடி ஆஃபரில் போய் எடுக்கணும். சாதாரண நேரத்தில் போய் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு 1000 எடுக்கத ஆடி மாதம் நீங்கள் போனீங்கன்னா 5-6 ட்ரெஸ்ஸு மொத்தமாக 2000 எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த பொருளை எங்கெங்கே போய் வாங்குகிறோமோ அதில் நமக்கு பாதி ரூபாய் செலவு மிச்சம். மீதி வரக்கூடிய காசை பிள்ளைங்க கையில் கொடுத்து உண்டியலில் சேமிக்க வைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வரும் வருஷத்தில். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது வரைக்கும் அவங்களுக்கு இருக்க பெரிய சந்தோஷமே வருஷத்தில் வரக்கூடிய அந்த பிறந்த நாள் தான். அவங்க உண்டியலில் எடுத்து அவங்க என்ன சேர்த்துருக்காங்களோ அதுக்குன்னு ஒரு சின்னதாக 1 கிராம் 2 கிராம் கோல்டு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கனவை பெருசாக்கி விடுங்க. இந்த வருஷம் கம்மல் வாங்கியிருக்கா மக்களே, அடுத்த வருஷம் உனக்கு வந்து குட்டியாக ஏதாச்சும் தங்கத்தில் கொலுசு வாங்கலாம், கையில் போடுறதுக்கு ஒரு காப்பு வாங்கலாம் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க சின்ன மனசை பார்த்திங்களா? நாம் என்ன சொன்னாலும் பசு மரத்தாணி போல் அதில் பதிஞ்சிரும். அப்போ நம்ம அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கே ஒரு பிறந்தநாள் வரும்போது நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சேர்த்த காசுலேருந்து தாய் தகப்பனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணுன்னு யோசிப்பாங்க. அப்போ மூல காரணம் யார்கிட்ட இருக்கும்? கண்டிப்பாக வழிகாட்டுறவங்க ஒழுங்காக வழிகாட்டினா நம்ம பிள்ளைங்க அதே போல் பண்ணுவாங்க.
மீஷோவில் போய் நீங்கள் தேடி பாருங்கள். அதில் வந்து 5000 ரூபாய் சேவிங்ஸ்னு ஒரு உண்டியல் இருக்குது. விலை கம்மி தான், மர உண்டியல். 5000 ரூபா சேவிங்ஸ், 1 லட்ச ரூபா சேவிங்ஸ்னு மரப்பெட்டி மாதிரி இருக்கும். அதை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அதில் தினமும் காசு போட சொல்லி சேர்க்க விடுங்க. இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு காசை திருப்பி எடுக்கக்கூடாது. சரியா? நல்ல பழக்கம். இந்த பழக்கத்துக்கு நீங்கள் பிள்ளைங்கள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு சேர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் பணத்தை சேருங்க. இன்றைக்குள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.